வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் வீடியல் விளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரப்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி. கொற்றவை கூத்துல நாகர்குடியின் கதையை கேட்டுட்டு இருந்த கபிலருக்கு உயிரே உறைஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. கதையை விட அவரோட கண்ணுக்கு முன்னால நடந்த காட்சி உரைய வச்சிருச்சு. நெருப்பு அணைஞ்ச பின்னால கங்கு மேலதான் ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தாரு கபிலர். ஆனா புதிதா 2 காதல் ஜோடிகள் கை புணர்ந்து ஆடியபடியே நெருப்பை நோக்கி நடந்தாங்க. நெருப்பு அனல்ல தான் ஆட போறாங்கன்னு நினைச்சா அவங்க நெருப்புக்குள்ளேயே நுழைஞ்சு ஆடுறாங்க. கபிலருக்கு ரத்த ஓட்டமே நிக்கிற மாதிரி இருந்துச்சு. கபிலரோட உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்திலேயே கபிலர் அந்த இடத்திலேயே மயங்கி சரிஞ்சிடுறாரு. இதுவரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அது ஆதி பழங்காலம். எந்த ஆண்டிலும் இல்லாதவாறு கோடை வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. எங்கும் இலை தழைகள்லாம் காஞ்சு சருகா கிடக்குது. நிலத்தின் வெக்க எலிவலைக்குள் கூட நாகங்களை இருக்க விடல. மனிதர்களோட பாடு அதை விட மோசமா இருந்துச்சு. ஒரு கொடும் பகல்ல எருக்கு மலையின் தென் திசையில காட்டு தீ பத்தி எரியுது. பற்றிய வேகத்துல மலையின் அடிவாரம் முழுவதும் நெருப்பு பரவுது. மலையோட மேற்புறத்துல குடியிருக்கும் நாகர்கள் அங்க பரவி வர நெருப்ப பகல் முழுதும் தெரிஞ்சுக்கவே இல்லை. சூரியனோட வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால அவங்க பகல்ல குடில விட்டு வெளியவே வரல. அனல் காற்று அலை அலையா வீசிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க நினைச்சாங்க அது எப்பவும் நடக்கிறது தானே அப்படின்ட்டு. சூரியன் முழுசா இறங்கின பின்னாலதான் வெளியே வந்தாங்க. கரும்புகை விண்ண நோக்கி எழுந்த வண்ணம் இருக்கு. எருக்குமலை 4 புறங்கள்ல இருந்தும் சருககள் பற்றி எரியுது. தீயின் நாக்குகள் சுழன்று மேல் நோக்கி பாய்ந்து வருது. மலையின் எந்த திசை வழியாவும் வெளியேற முடியாத நிலை உருவாயிடுச்சு. இருக்கும் ஒரே வழி மலையின் மேற்கு முகப்பில இருக்கும் கரும்பாறை மடிப்புகளும் அவற்றில் ஆங்காங்கே இருக்கிற குகைகளும் தான். நாகர்கள் எல்லாரும் குடில விட்டு அகன்று குகைக்குள்ள போயிட்டாங்க. உயிர் தப்பிய மகிழ்ச்சி யார்கிட்டையும் இல்லை. மழை முழுதும் இருந்த நாகங்கள் நெருப்புல அழிந்திருக்குமே, அவற்றை காப்பாற்ற முடியாம நாம மட்டும் பிழைச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மனநிலையில தான் எல்லாரும் இருந்தாங்க. காட்டு தீ 6 நாட்கள் எரியுது. காற்று வீச வீச நெருப்பின் வெக்கை 4 புறங்கள்லயும் சீறிக்கிட்டு இருக்கு. கரும் பாறைகள்லாம் பிளவுபடுது. இரவும் பகலும் நாகர்கள் அழுகையை நிறுத்தவே இல்லை. ஒரு நள்ளிரவுல முதுமகள் ஒருத்தி குகையை விட்டு சற்று தள்ளி போய் ஒரு பாறை மேல உட்கார்ந்து நெருப்பு கோலமா தகர்த்து கிடக்கும் காட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அந்த இடத்தின் சூட்டுல யாரும் கண்ணுமை பொழுதும் நிக்க முடியாது. அவ எப்படி இவ்வளவு நேரம் நிற்கிறா அப்படின்றது யாருக்குமே புரியல. அவளோட கண்கள்ல உயிர் இல்லை. எங்கும் தகிக்கும் கங்குகளே இருக்கு. நிலை கொண்ட மரங்கள் எவையோ இல்லை. நெருப்பு மரங்களை முறுக்கி திருகுது. இரவில் எரிந்து சரியும் மரங்களை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அங்கும் இங்குமா மரங்கள் வெடிக்கும் ஓசை நின்ற பாடில்லை. கருநாகத்தின் சீற்றம் என வெடிப்புற்ற மரங்கள் நெருப்ப கக்குது. இப்ப அந்த முதுமகள் அழுற கண்களை தொடச்சிக்கிட்டே பாறை விட்டு எழுறா. எழும்போது தொலைவில தகித்து கொண்டிருக்கும் நெருப்பின் பரப்புல ஏதோ ஒரு வேறு போட்ட உணர்றா. அது என்னன்னு அவளுக்கு பிடிபடல. அந்த இடத்த கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஒண்ணுமே தெரியல. இந்த கொடுமையான இரவுல எதை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்ற நினைப்போடு எழுந்திருக்கிறா. மீண்டும் அதே இடத்துல ஏதோ ஒரு அசைவு தெரியுது. கண்களை கூர்மையாக்கி உத்து பார்க்கிறா. கங்குகளின் உள் நெருப்பு காற்றின் போக்குக்கு ஏற்ப கூடி குறையறனால ஏற்படும் அசைவுகள் நம்ம தொந்தரவு செய்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குகையை நோக்கி போறா. சிறிது தொலைவு நடந்தவ மனம் பொறுக்காம மீண்டும் திரும்பி வந்து அதே இடத்துல உத்து பார்க்கிறா. கங்குகளின் மீதான அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா புலப்பட தொடங்குது. அவளோட கண்களோட இமைகள் இறக்காம உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நம்பவே முடியாத பேர் அதிசயம் ஒண்ணு அவ உணர தொடங்குறா. உடல் எங்கும் வியர்த்து அடங்குது. அது உண்மைதானா அப்படின்னு அவளுக்குள்ள கேள்வி எழுது. அவ அப்படியே அசையாம பாக்குறா. உண்மைதான், என் கண் கொண்டுதான் அதை பாக்குறேன் அப்படின்றத அவள் நம்ப தொடங்குறா. நெருப்பு எரியறது அடங்கி கங்குகள் மட்டும் கனன்று கொண்டிருந்த ஒரு இடத்துல சாம்பல் படிந்த கங்குகளின் மீது ஒரு நாகம் ஊர்ந்து போவது போல இருந்தது. உற்று பார்க்கிறா அவ. கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள கங்குகளை கடந்து நெருப்பு அணைந்த இருள் பகுதிக்குள்ள நுழைந்தது அந்த நாகம். முதுமகள் குகையை நோக்கி ஓடுறா. கத்திக்கிட்டே இந்த உண்மையை சொல்றா.
இந்த கொடும் நெருப்பால 6 நாட்கள் சூழப்பட்ட இந்த நிலையில எல்லாரும் மனம் சிதைந்தே இருக்கிறோம். முதுமகள் அதிக சிதைவுக்கு உள்ளாகிட்டா போல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவளோ இல்ல, நெருப்பின் மீது நாகம் ஊர்ந்து போறத நான் பார்த்தேன் அப்படின்னு கத்தி முறையிடுறா. எல்லாருக்குமான ஆசையே மண்ணின் அதிசய உயிரினமான நாகங்கள் எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்றது தானே. குலத்தின் முதுமகளுக்கு அது இருக்காதா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. முதுமகளுக்கு ஒரே கோபம். மறுநாள் இரவு எல்லாரையும் அவள் அமர்ந்திருந்த பாறைக்கு அழைச்சிட்டு போறா. தாங்க முடியாத வெக்கைக்கு நடுவே இரவு முழுதும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்து போல கங்குகள் பெரும் அனலோட இல்ல, கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனாலும் உள் நெருப்பு இரவானதோ கண்கள் விழித்து தகிக்குது. ஊரே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்குது. கரும்புகை விடாது வந்து முகத்துல மோதுது. பொழுது நள்ளிரவை தாண்டிருச்சு. அவங்க தலைமுறையா வாழும் காட்ட சுழற்றி தின்ற நெருப்பு இப்போ சம்மணமிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த கொடுமையான காட்சியை இரவும் பகலமா பார்த்துக்கிட்டு இருந்ததால எல்லோருக்கும் மனம் முற்றிலுமாக சிதைந்துதான் போகும். வாருங்கள், குகைக்கு உள்ள ஒடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவர் ஒருத்தர் எழுந்தவுடன் எல்லாரும் எழுந்து குகையை நோக்கி போறாங்க. முதுமகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இனி இவங்களை நிறுத்த முடியாது அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுது. அவளும் உடன் நடக்க தொடங்குறா. எல்லாரும் பாறையை விட்டு அகன்ற பின்னால ஒரு சிறுவன் மட்டும் எதிர் திசையில பார்த்துட்டு அசையாம நின்றுட்டு இருக்கிறான். மத்தவங்க அவனை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. சிறுவனின் குரல் மெல்லிதாக தான் கேட்டது. எல்லோரும் அருகில் வந்து அந்த திசை நோக்கி பாக்குறாங்க. வியப்பால விழிகள் பிதுங்கி நிக்கிறாங்க. கூட்டத்தினர் மூச்சு விடும் சத்தம் கூட கேட்கல. உறைஞ்சு போன நிலையில அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கண்ணீரை துடைச்சிக்கிட்டு முதுமகள் மட்டும் குகையை நோக்கி நடக்கிறா. அதுக்கு பின்னால பல காலம் அந்த ரகசியத்தை கண்டறிய முடியாம நாகர்கள் தவித்து தான் போயிருந்தாங்க. கங்குகளின் மீது பாம்புகளால எப்படி ஊந்து போக முடிஞ்சது? விடை தெரியாம இருந்த கேள்விக்கு முதுமகள் தான் ஒரு நாள் விடை காண்றா. அந்த மலையோட தென் திசை பாறை இடுக்குக்குள்ள ஒரு இடத்துல தீக்களி இருக்கு. அதுல புரண்டு மேனியெல்லாம் தீக்களி அப்பியபடி நாகங்கள் நெருப்ப கடந்துள்ளன அப்படின்னு அவள் சொல்றா. அது உண்மையா அப்படின்றத அறிய முதலில் தானே உடல் எங்கும் தீக்களியை பூசிக்கிட்டு நெருப்புக்குள்ள இறங்க போவதா சொல்றா. முதுமகளோட வாக்க தட்ட முடியாம பெரும் மரங்களை வெட்டி வீழ்த்தி தீய உருவாக்குறாங்க. ஆடை துறந்து உடல் எங்கும் தீக்களி பூசியபடி நெருப்புக்குள்ள நுழைகிறா முதுமகள். நாகர் கூட்டத்தின் உயிர் நாடியே ஒடுங்கி போது. அவள் உள் நுழைந்த போது வீசிய காற்று தழலை கிளர்ந்தெழ செய்யுது. குலத்தின் முதுமகள் நெருப்புல மறைகிறா. கன நேரத்தில் பதறிய ஆண்கள் தண்ணீர் கொண்டு ஊற்றி நெருப்பை அணையுங்கள் அப்படின்னு கத்த, பெண்களோ முதுமகள் வாக்கை நாங்க மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீய பாதுகாத்து நிக்கிறாங்க. சூழ் கொடியென படர்ந்திருந்த நெருப்பின் கிளைகளை விலக்கி வெளியே வந்தா அவள். உறைஞ்சு நிக்கிறாங்க நாகர்கள். எண்ணெய்க்குள்ள நீர் நுழைய முடியாதத போலத்தான் இந்த தீக்களையை தாண்டி தீ நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்தா முதுமகள். நிர்வாண நிறை சுடரை அழைச்சிட்டு போய் நீராட செய்யறாங்க நாகினிகள். நடக்கும்போது அவ சொல்றா, நெருப்பு கண்ணுக்குள்ள படாம பாத்துக்கோங்க, அப்பப்போ கண்களை திறந்தா போதும் அப்படின்னு சொல்றா. அவளின் குரலை கண் விழித்து கேட்டுக்கொண்டிருந்தன நாகங்கள். பெருஞ்சேரலின் படை எருக்கு மலையை சூழ்ந்து எரியுற்றப்போ நாகர்கள் பலரும் போரிட்டு மாண்டுள்ளனர். மிஞ்சியவர்களின் உடல் எங்கும் தீக்களி பூசி அந்த நெருப்புல இருந்து வெளியேறி பரம்பு மலை வந்து சேர்ந்தாங்க. அப்போதிருந்து அவர்களின் குல வழக்கப்படி கொற்றவை கூத்துல கை புணர்ந்தாடும் துணங்கை கூத்து நிகழ்ந்து புதிய இணையர்கள் தங்களின் மேனி எங்கும் தீக்களி பூசிட்டு நெருப்புக்குள்ள நுழைஞ்சு தழல் மாலை சூடுவாங்க. கபிலரின் உடல்நிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய இரவுக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு. பகல் முழுக்க தனது மாளிகையில படுத்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடல் மிகவும் சூடேறி இருக்கு. அந்த செய்தியை கேள்விப்பட்டு பாரி வராரு. மருத்துவர்கள் மருந்துகள் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அவங்க போன பின்னால பாரி தழல் மாலை சூடும் நிகழ்வை விளக்கி சொல்றாரு. அதை முழுமையா அறிந்த பிறகுதான் கபிலரின் மனம் அமைதியாகுது. 3ஆம் நாள் சற்றே அச்சமூட்டுவதாக இருக்கும். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா புலவரே, நீங்க தான் நான் சொல்றத கேட்கல அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு. அதை கேட்ட கபிலர், என்னோட உடல் ஈடு கொடுக்க மறுக்குது, மனம் உடலை பொருட்படுத்த மறுக்குது, நான் என்ன செய்யறது பாரி அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொன்னதை பற்றி பாரி சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. கபிலர் தொடர்ந்து பேசுறாரு. எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால அழிந்த குலங்கள் பற்றி நான் கேள்விப்பட்ட கதைகள் இங்கு உயிர் கொண்டு இருக்கு. மனிதர்கள் வரலாற்றுக்குள்ளிருந்து இறங்கி வராங்க. இந்த மண்ணெங்கும் சிந்தப்பட்ட குருதியும் கண்ணீரும் உலராம உனது உள்ளங்கையில் இருக்கின்றன பாரி.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கபிலரோட குரல் உடையுது. பாரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த கண்ணீருக்கும் குருதிக்கும் பரம்பு கடமைப்பட்டுள்ளது புலவரே, அப்படி மட்டும் சொல்றாரு. கொஞ்ச நேரம் பேச்சில்லாம அமைதியா இருக்கிறாங்க. நீங்க நல்லா ஓய்வெடுங்க புலவரே, நான் பின்னால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி எழுந்தாரு. உன்னிடம் இன்னொன்னு கேட்கணும் பாரி அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு. என்ன அப்படின்றாரு பாரி. நான் முதலா கொற்றவை கூத்து பாக்குறேன். தழல் மாலை சூடலை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனா நீ காலங்காலமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, அப்படி இருக்க அவங்க நெருப்புக்குள்ள இறங்கும்போது உன்னோட உடல் நடுங்கியது ஏன்? உன்னோட கண்கள் ஏன் கலங்கின அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. கபிலரோட கேள்வி பாரிக்கு பெரும் வியப்பை கொடுத்தது. நெருப்பாடல் கண்டு கூட்டமே உறைஞ்சி போயிருந்த நேரத்துல தன்னை எப்படி இவ்வளவு கூர்மையா கவனிச்சாரு? எழுந்த பாரி மறுபடியும் கபிலர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அவரோட முகத்துல இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு இளச்சிரிப்பு ஓடி மறையுது. பாரி சொல்றாரு, நேற்று தழல் மாலை சூட 3 இணையர்கள் நெருப்புக்குள் இறங்குனாங்க இல்லையா? நெருப்புக்கு பின்னால இருந்து உடல் எல்லாம் தீக்களி பூசிட்டு இறங்குறவங்கள நெருப்புக்கு முன்புறம் உட்கார்ந்துருக்கோம் நம்மால எளிதில் அடையாளம் காண முடியாது. நேற்றும் அப்படிதான். ஆனா 3வது இணை உள்ளிறங்கும் போது அந்த ஆண்மகன் யார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த பெண்மகள் யார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. கன நேரத்துல கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சற்றே அமைதி காத்த பிறகு பாரி சொன்னா, அவள் என் மூத்த மகள் அங்கவை. அதிர்ந்தார் கபிலர். பாரி தொடர்றாரு, சிறு வயதுல இருந்து தழல் மாலை சூடுவதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நெருப்பால் தீக்களிய மீறி ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா உள்ளிறங்கியது அங்கவை அப்படின்னு தெரிஞ்ச கணத்துல என்னோட உடல் நடுங்கியது. அவள் ஆட்டத்தில் சிறந்தவள் தான். ஆனா இணையோடு நெருப்பில் இறங்கி ஆடுறா. காதல் கொண்டு நெருப்பில் குளிக்கும் உன் மகளை பார் என ஒரு பக்கம் மனம் துள்ளி குதிக்குது, இன்னொரு பக்கமோ தழலுக்குள் இறங்குவது என் தசை அப்படின்னு துடிக்குது புலவரே. உடலும் மனமும் 2 கூறுகளாக பிளவுண்டதாக நீங்க சொன்னீங்க இல்லையா? எனக்கோ மனமே 2 கூறுகளா பிளந்துருச்சு. கலங்குறதுலயும் கலங்கி மீள்றதுலயும் பாரியே சான்றா இருக்கிறாரு அப்படின்னு கபிலருக்கு தோணுது. அவள் காதல் கொண்டது உனக்கு தெரியுமா பாரி? அவள் காதல் கொண்டுள்ளாள் அப்படின்றத நான் முன்னையே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா யாரை தேர்ந்தெடுத்துள்ளாள் அப்படின்றதுதான் தெரியாம இருந்தது. இப்போ தெரிந்ததா அப்படின்னு கேக்குறாரு பாரி. இல்ல, நெருப்புல நம் தசை தானே நாம உணர முடியும். அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆசையாதான் இருக்கு. அவளே சொல்லட்டும். அவள் காதல் கொண்டுள்ளாள் என்றால் அவன் மாவீரனாதான் இருப்பான். இவளின் காதலை பெற முடிஞ்ச ஒருவன் வீரத்தை தாண்டிய அருங்குணங்களை கொண்டிருப்பான் அப்படின்னு காத்திருக்கேன். அவனின் கை பற்றி எனக்கு எதிரில் வந்து அவள் நிற்கும் நாளுக்காக. மகிழ்ச்சி பொங்க கபிலர் கேட்கிறாரு, ஆதினிக்கு தெரியுமா? சிரிக்கிறாரு பாரி. அவளுக்கு தெரியாமலா இருக்கும்? தனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டுள்ளது காதல் என்ற அங்கவை உணரும் முன்னாலேயே அவள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பா. தாய் அல்லவா? கபிலர் கலங்கி போயிட்டாரு. மண்ணை வேர் ஊடுருவது போல மனங்களை ஊடுருவுகிறான் பாரி. தன்னையும் அவன் ஊடுருவி கொண்டிருப்பான் அப்படின்னு கபிலர் நினைக்கிறாரு. அப்படின்னா வேளிர் குலம் நாகர் குலத்தோட கலக்க போகிறதல்லவா? கலவையில் தானே புதுமைகள் பூக்கும். வேடர் குலமும் கொடி குலமும் இணைந்ததில் தானே வேளிர் குலம் பிறந்தது. வேளிர் குலத்தில் கலந்துள்ள கலவைகள் எத்தனை எத்தனை! என் தாய் சொல்வா, உன் பாட்டன் திரையர் பெண்ணை மணந்தான் அப்படின்னு. காட்டெருமையை அடக்கும் வலு என் தோளுக்கு எப்படி வாய்ந்தது? அதனால்தான் என பல முறை நினைத்திருக்கிறேன். திரையர் போல திடம் கொண்ட ஒரு குலம் இந்த மண்ணில் வேறெது? நாளை என் பேர குழந்தையின் கண்களில் நீல வளையம் பூத்து மறையும் அழகை பார்க்க இப்போதே தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே பாரியின் முகமெல்லாம் பூத்து மலர்ந்தது. கபிலரின் உடற்சூடு குறையல. மாலை ஆனதும் அதிகமா தொடங்குது. நீலன் திசைக்காவல் வீரன். அதனால கொற்றவை கூத்து முடிஞ்சதும் அவன் வேட்டுவன் பாறைக்கு போயிட்டு இருப்பான். அதனால கபிலருக்கு உதவ உதிரனை அனுப்பி வைக்கிறாரு பாரி. இளம் வீரன் உதிரன் கபிலரின் மாளிகைக்கு மாலையில வந்து சேர்றான். அந்த பெருங்கவியை விழுந்து வணங்குறான். இருக்கையில் அமர்ந்துக்கிட்டே அவனுக்கு வாழ்த்து சொல்றாரு கபிலர். கொண்டு வந்த பச்சிலை உருண்டைங்களை அவர் கையில கொடுத்து வாயில போட்டுக்க சொல்றான். எனது உடற்சூடு குறைந்துள்ளதா உணர்றேன். குடிக்க தண்ணிய குவளையில நீட்டிக்கிட்டே உதிரன் சொல்றான். இன்னும் குறையல. உதிரனை உற்று பாக்குறாரு கபிலர். அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. உங்களின் கால் தொட்டு வணங்கின இல்லையா, அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். கட்டுடல் கொண்டு போர் வீரனை போல இருக்கிற, மருத்துவம் கூட தெரியுமா? இளஞ்சிரிப்போட சொல்றான். நீங்க நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும், மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றான்.
பெரியவங்க சில வேலைகளை செய்ய மறுப்பாங்க. அதற்கான காரணங்கள் கூட அவங்க கிட்ட இருக்கும். அதுதான் சரி அப்படின்னு உறுதியா நம்புவாங்க. அதை மீறி அவங்கள செய்ய வைக்க சிறந்த வழி வயதில் மிக சிறியவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதுதான். இறங்கி வந்து அவங்களால வாதாட முடியாது. அவங்கள கொண்டே அவர்களின் தரப்பை வீழ்த்தும் முயற்சி. பாரி அதையே செய்யறான். உதிரன் ஒரு பெருங்கவிய குழந்தை வடிவில பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் இரவானதும் கொற்றவை கூத்து பார்க்க அழைச்சிட்டு போ அப்படின்னு நச்சரிக்க தொடங்குறாரு. அவனும் அவரை மாளிகையின் மேல அழைச்சிட்டு போறான். காத்துல மிதந்து வர இசைய வச்சே அன்னைக்கு கூத்து யாரோடையது அப்படின்னு அவருக்கு சொல்ல தொடங்குறான். 4ஆம் நாள் கூத்துக்கான சல்லென்ற சல்லிகையின் ஓசை கேட்குது. மறுநாள் மாலை தெய்வம் சாத்தனுக்காக முழங்கப்படும் இசைக்கருவியான அடக்கத்தின் ஓசை கேட்குது. 6ஆம் நாள் பலாமரத்தினால் செய்யப்பட்ட கரடி கத்துவது போல் ஓசை எழுப்பக்கூடிய கரடிகையின் ஓசை கேட்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஓசையை வச்சே அன்னைக்கு கூத்துல பாடப்படுற கதையை அவன் சொல்லிட்டு இருக்கிறான். 8ஆம் நாள் இசையின் சத்தமே இல்லாமல் விட்டு விட்டு மனிதர்கள் கத்தும் ஓசை மட்டும் கேட்குது. இது கூவல் குடி அப்படின்னு சொல்றான். ஒலி குறியீடுகளை உருவாக்கி காட்டை தங்களின் குரல் வலையால் பின்னி தொடர்புகளை உருவாக்கும் வித்தை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். மறுநாள் கொம்பன் குடியை பற்றி சொல்றான். இடையில் சற்றே உடல்நிலம் சரியான கபிலர் கொம்பன் குடியின் கதையை கேட்ட நாளன்று முற்றிலும் தூக்கத்தையே தொலைச்சிட்டாரு. கதைகள் பல நேரம் குருதியை உறைய வைக்கக்கூடியனவா அமைஞ்சிடுது. கதை சொல்லும் போது பெருகக்கூடியது, நினைக்கும் போது திரளக்கூடியது, மறக்க எண்ணும் போது நம்மை கண்டு சிரிக்கக்கூடியது. வடிவமற்ற ஒன்றின் பேராற்றலை கதைகளிடம்தான் மனிதன் உணர்கிறான். மறுநாள் கடும் மழை இறங்குது. கார்காலத்தின் தொடக்க நாட்கள். காட்டின் குணம் மாறத் தொடங்குது. இரவில் மழையின் ஒலியே எங்கும் கேட்குது. இசைக்கருவிகளின் ஓசை எதுவும் கேட்கல. முதல் 2 நாட்கள் இரவில் விட்டு விட்டு பெய்த மழை. அதன் பிறகு முழு இரவும் கொட்டி தீக்குது. மீதம் இருக்கும் நாட்களின் கதைகளை சொல்லும்படி கபிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 3 கதைகளை சொன்னான் உதிரன். 15 கூடைகளில் பழம் வைக்கப்பட்டு தெய்வ வாக்கு விலங்குக்காக காத்திருப்பது கபிலருக்கு நல்லா தெரியும். அதனால மீதமுள்ள 4 நாட்களுக்கான கதைகளை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. உதிரன் ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தான். நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை அப்படின்னு கபிலர் கோச்சுக்கிறாரு. நேற்று நடந்தது அரிமான்களின் கதை. ரத்தத்தையே உரைய செய்யும் கதை அது. உதிரன் மனம் கலங்கி சொன்னான், என்னை மன்னிச்சிருங்க, அந்த கதைகளை சொல்லும் வலிமை எனக்கு இல்லை. சொல்லும் போதே அவனது உடல் நடுங்கியதை கபிலர் உணர்றாரு. மறுநாள் கபிலரை பார்க்க வந்த மருத்துவர்கள் கிட்ட அவனும் மருந்து வாங்கிட்டான். இன்னைக்கு 17ஆம் நாள். எவ்வளவு கடும் மழை பெய்தாலும் அதையும் மீறி இசையின் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்றான். காரணம் என்ன அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. இன்றைய நாள் வேலிற்கு உடையது. வந்துள்ள அத்தனை குடிப்பாணர்களின் இசைக்கருவிகளும் ஒரு சேர முழங்கும். காடு கிடுகிடுக்க, காண்போர் நடுநடுங்க, களமிறங்கி ஆடுபவன் வேல்பாரி. கொற்றவைக்கு முன் காட்டெருமையை பலியிட்டு மேலெல்லாம் குருதி பூசி நிலம் நடுங்க ஆடுவான். பரம்பின் எல்லைக்குள் வந்த குளங்களின் கண்ணீர் துடைக்க உயிரையும் தர சித்தம் என உருகி சொல்லும் நாள் இது. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே உதிரனோட உடல் மொழியை கொண்டே பாறையின் ஆட்டத்தை உணர்றாரு கபிலர். போர் தெய்வமான கொற்றவையின் முன் வாளேந்தி ஆடும் அமலையின் ஆட்டத்தை ஆடுவான் வேல்பாரி. வீரயுக நாயகன் வேல்பாரியின் ஆட்டத்தை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.